தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஏய், என்ன திரு திருன்னு முழிக்கிற? நீ முழிக்கிறத பார்த்தா கையில் சொல்ற மாதிரி நீதான் அந்த கள்ள நோட்டை மாத்தி வச்சிருக்கன்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. மரியாதையா அப்படி பண்ணியிருந்தனா உண்மையை ஒத்துக்கோ. ஏங்கா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? அப்போ நீங்க தான் இத பண்ணீங்களா? பண்ணீங்களான்னு என்னமா இழுக்கிற? கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. பெரியமா, நீங்க அப்படி பண்ணீங்கன்னு சொல்லிடாதீங்க. நீங்க பண்ணீங்கன்னு தெரிஞ்சது அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். சொல்லுங்க, திருட்டு மொழி முழிக்கிறீங்க. நீங்க தானே பண்ணீங்க? அதுல சந்தேகமே வேண்டாம். மாட்டிக்கிட்டீங்க பெரியமா, உண்மையை ஒத்துக்கோங்க. போதும், நிறுத்துங்க. எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா? ஆஹா, மறுபடியும் நம்ம நடிக்க ஆரம்பிச்சிருச்சே. பெரியமா, இந்த அலற வேலையெல்லாம் வேணாம். கேட்டதுக்கு பண்ணீங்களா இல்லையான்னு மட்டும் பதில் சொல்லுங்க. அழாம என்னடா பண்ண சொல்ற? ஏதோ அன்னைக்கு தெரியாம உங்க மேல இருந்த கோவத்துல ஸ்வீட்ல சொல்யூஷனை கலந்து உங்க ஆர்டர் கெடுக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக இப்போ உங்களுக்கு கிடைச்ச அந்த 20 லட்சம் ரூபாய் பணத்தையும் எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலா நான் கள்ள நோட்டை வச்சு உங்களை போலீஸ்ல மாட்டி கொடுக்கற அளவுக்கு நான் என்ன அவ்வளோ கெட்டவளாடா? சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாருமா சேர்ந்து என்ன சந்தேகப்படுறீங்களே, இதுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கொன்னு இருக்கலாம்டா, கொன்னு இருக்கலாம். பெரியமா, நீங்க என்ன சொன்னாலும் எங்களால உங்களை நம்ப முடியல. இப்ப நீங்க அழறது கூட நடிப்புன்னு தான் தோணுது. இது அத்தனையும் நடிப்பா? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாளுங்களே. எப்படிதான் இவளுங்க மோப்பம் பிடிக்கிறாளுங்கன்னு தெரியலையே. அக்கா, நீங்க பண்ணலன்னா சொல்லிட்டு போங்க. அதுக்கு ஏன் இப்படி அழறீங்க? இல்ல காமாட்சி, எப்ப என்ன இவ்வளவு தூரம் சந்தேகப்பட்டுட்டீங்களோ, ஐயோ இல்லன்னு நான் எப்படி நிரூபிப்பேன்? ஐயோ எப்படி? ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, ஒரு ஐடியா சொல்லுப்பா, தாங்க முடியலையே. ஐயோ, நான் சொல்றதை யாரும் நம்ப மாட்டேன்னு சொல்றீங்கல்ல, இருங்க வரேன். தள்ளு. கடவுளே, உன் மேல நான் போய் சத்தியம் பண்ண போறேன். அதுக்காக என்ன எதுவும் தண்டிச்சிடாத. கடவுளே, என்ன மன்னிச்சிருப்பா. என்ன யாரும் நம்ப மாட்டேன்னு சொல்றீங்கல்ல, நான் எந்த தப்பு பண்ணல. அந்த கள்ள நோட்டை நான் மாத்தி வைக்கல. இது கடவுள் மேல சத்தியம். என்னக்கா நீங்க ஏன் இப்படி கற்பூரம் அடிச்சல சத்தியம் பண்றீங்க? உன் செவில்ல அடிச்சு நான் சத்தியம் பண்ணட்டுமா? அதான் நான் இல்லன்னு சொல்றேன், யாருமே நம்ப மாட்டேன்றீங்களே. வேற என்ன பண்ண சொல்றீங்க? உன் மேல இந்த மாதிரி பொய் பழி போட்டா நீ சும்மா இருப்பியா? ஏதோ ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேங்கிறதுக்காக நடக்கிற எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொன்னா என்னால ஏத்துக்க முடியல. ஏய், இப்ப எதுக்கு ஓவரா டிராமா பண்ணிட்டு இருக்க? எது? நான் டிராமா பண்றேனா? ஏன் பேச மாட்டீங்க? அவளுக்கு தான் சொன்னாலுங்களா, நீங்களும் சந்தேகப்பட்டு என்ன கேள்வி கேக்குறீங்கல்ல? நம்ம பார்த்து வளர்ந்ததுங்க என்ன நிக்க வச்சு கேள்வி கேக்குறாங்க. இதெல்லாம் எனக்கு தேவைதான். தீபாவளி எதுமா எல்லாருக்கும் நல்ல விதமா ஹாப்பி தீபாவளி சொல்லிட்டு போலான்னு வந்தா என்னையே தப்பு சொல்றீங்கல்ல? நான் அப்படி பண்ணிருந்தா இந்த வீட்டுக்கு தைரியமா வந்திருப்பேனா? சொல்லுங்க. இவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணிட்டு எப்படி உங்க முன்னாடி நான் வந்து நிப்பேன்? அந்த பணம் இருக்குன்னு தெரிஞ்ச ஒரே ஒரு காரணத்துக்காக
நான் தான் இத பண்ணிருப்பேன்னு நான் குசமா பழி போடுறீங்கல்ல? பாத்துக்கிற, இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தேன்னா ஏன் வந்தீங்கன்னு கேளுங்க. என்ன அவமானப்படுத்துறீங்கல்ல? ஏய் வடிவு, போங்க. எல்லாருக்கும் என்ன பார்த்தா இளக்காரமா தெரியுதுல்ல. பாத்துக்கிறேன், நான் வரேன் இல்ல போறேன். பெரியம்மா பெரியம்மா அக்கா பெரியம்மா, பெரியம்மா, சொல்றத பெரியம்மா, கேளுங்க. பெரியம்மா. அக்கா பெரியம்மா. அக்கா சொல்றது கேளுங்கக்கா, நில்லுங்க. விடுமா, அவ எங்கம்மா போயிட போறா? இல்ல மாமா, வடிவக்கா இந்த அளவுக்கு அழுது சாமி மேல சத்தியம் பண்றாங்கன்னா கண்டிப்பா இதை அவங்க பண்ணிருக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. நாம தான் அவசரப்பட்டு அவங்கள சந்தேகப்பட்டுட்டோமோ? அடா அது விடுமா, ஒரு தடவை தப்பு பண்ணா அவ மேல சந்தேகம் வர்றது சகஜம்தாம்மா. நான் பேசிக்கிறேம்மா அவகிட்ட. எனக்கு என்னன்னா, இவளும் பண்ணலன்னா அப்ப இதை வேற யார் தான் பண்ணிருப்பாங்க? அதான் எங்களுக்கும் ஒன்னும் புரியல பெரியப்பா. மாமா விடுங்க, தப்பு பண்ணவங்க ரொம்ப நாள் தப்பிக்க முடியாது. என்னைக்கா இருந்தாலும் மாட்டிப்பாங்க, அப்ப பாத்துக்கலாம். மாமா, ஆ? அக்கா கோவமா அழுதுகிட்டே போனாங்க. நீங்க சீக்கிரம் போய் அவங்கள சமாதானப்படுத்துங்க. ஆமா பெரியப்பா, கோவத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. நீங்க போய் அவங்க கிட்ட பேசுங்க. கோவத்துல அவங்க பேசினதை பார்த்தா அவங்க இதை பண்ணிருக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. பெரியப்பா, அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டதா சொல்லுங்க. அட என்னம்மா நீ மன்னிப்பு அது இதெல்லாம் பேசிக்கிட்டு, அவ உங்களுக்கு பண்ணதுக்கெல்லாம் காலம் பூரா அவ மன்னிப்பு கேட்கணும். அவளை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீ மாப்பிள்ளைய கவனிச்சுக்கம்மா. மாப்பிள்ள நடந்ததே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிங்க. சரிங்க மாமா. ஜாலியா எல்லாரும் தீபாவளி கொண்டாடுங்க. சரிங்க மாப்பிள்ள, நான் வரேன் காமாட்சி, வரேன் கை. சரிங்க பெரியப்பா. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே கிடைக்காது போல இருக்கு. யார் பண்ணிருப்பாங்கன்னு சந்தேகப்பட்டோமோ அவங்க இதை பண்ணலன்னா அப்புறம் வேற யார் பண்ணிருப்பாங்க? ஆமா கையல், வடிவக்கா கற்பூரம் அடிச்சு சாமி மேல சத்தியம் பண்றாங்கன்னா அவங்க பண்ணிருக்க மாட்டாங்கன்னு தான் மா, நினைக்கிறேன். அவங்க பொய் சத்தியம் கூட பண்ணிருக்கலாம்ல. சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதடி. பொய் சத்தியம் சாமி மேல பண்ணா அந்த சாமி அவங்கள தண்டிச்சிருங்கிற பயம் இருக்காது? அட போமா நீ. சாமி மேல பயம் இருந்தா இவ்வளவு தப்பு பண்ணிருப்பாங்களா? எனக்கு என்னமோ அவங்க மேல நம்பிக்கை இல்ல. என் ஸ்டைல்ல விசாரிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், உண்மை நேரம் வெளில வந்திருக்கும். டேய் வாய மூடுறா. நீ என்ன எல்லாரையும் மிரட்டி உருட்டிட்டு இருக்க? மாப்பிள்ளை மேல நீ கை வச்சதை நினைச்சாலே எனக்கு ஈர கொள்ள நடுங்குது. அத மனசுல வச்சுக்கிட்டு சம்மந்தி அம்மா அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு யோசிக்கவே முடியல.